ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவேலியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். அதாவது நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் பார்த்துட்டு வரோம். தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு நம்ம சேனலில் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்குறோம். ஏன்னா ஏன் சாமி மாத பலன் பார்க்கணும், நிறைய அன்பர்கள் மாதம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தொழில் இருக்குது இல்லை ஒரு உத்தியோகத்தில் இருக்குது சாமி, சில பிரச்சனை இருக்குது, இந்த மாதம் ஏன் நடக்குது, இல்லை இந்த தொழிலை எக்ஸ்டென்ஷன் இன்றைக்கி பண்ணலாமா, அது மாதிரி விஷயங்கள் கேட்குறீங்க. அதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக மாத பலன்கள் போடுறோம். சில அன்பர்கள் அதை பார்த்துட்டு நமக்கு நிறையா ஜாதகம் அனுப்புகிறீங்க, நமக்கு ஆலோசனை பெறுறீங்க. அது அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே நன்றி மலத்தை சொல்லிக்கிட்டு அதே போல் தொடர்ச்சியாக அவங்க ஆதரவு கொடுங்க. அதே போல் அதனால் நம்ம மாத பலன் தொடர்ச்சியாக போட்டு வரோம். அப்போ இன்றைக்கி இந்த ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறப்பான பலனை செய்ய தான் இருக்குது. ஏன்னா கிரக சேர்க்கை மாறி மாறி ஒரு மாதக்குழுன்னு சொல்லக்கூடியதான் இந்த சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன், சரிங்களா? இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா மாதம் மாறக்கூடிய கிரகங்கள். இதெல்லாம் ஒரு வருஷம் செய்யக்கூடிய கோள்கள் இருக்குது. ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷம், அதாவது சனி, குரு, சரிங்களா, ராகு, கேதுக்கள். அவங்களாம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் செய்ய பலன். இவங்கெல்லாம் ஒரு மாதம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் நம்ம மாத பலனுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோம். அந்த வகையில் நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு கடகராசிக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா கடகராசி என்பவர்கள் நிறைய பேர் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. அஷ்டமச்சனி கடுமையாக இருக்கும், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இப்போ விட்டுட்டு வெளியே போயிடாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடகராசி என்பவர்களே எல்லாரும் விதி ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கங்க. சனி நல்லா நடந்துட்டாருன்னா உங்களுக்கு யோகம். அதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன். நிறைய அன்பர்கள் வீடியோ போடுறாங்க, அஷ்டமச்சனியாக இருக்குது சாமி, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதை பண்ணாது இது பண்ணாதியே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ மேலே சொல்கிறது என்னென்னா, அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, இல்லை அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, விதி ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அது யோகமான பலனை செய்வார். அதனால் கடகராசி யாரும் பயப்பட வேண்டாம். அஷ்டமச்சனிங்கிறத யாரும் பயப்பட வேண்டாம், சரியா? அதே போல் இப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கோள்களுடைய சாரத்தை பார்த்துருவோம். கோள்கள் எங்கே இருக்கான்னு கடகராசிக்கு பார்த்துருவோம். கடகராசிக்கு 8ல் பார்த்திங்கன்னா செவ்வாய் ப்ளஸ் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் கும்பத்தில். அதே மீனத்தில் 9ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், புதன் நீசமாக இருக்கிறார், ராகு சேர்க்கை இருக்குது. அதே போல் 10ல் குரு பகவான் ஆட்சி பெற்று 10ல் குரு இருக்கிறார் மேஷத்தில். பொதுவாக இந்த சேர்க்கையை பார்த்திங்கன்னா 8ல் செவ்வாய் சனி சேர்க்கை, சனி ஆட்சி பெற்றிருக்கிறார், சரிங்களா? அப்போ உங்கள் விதி ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்துக்காங்க. கடகராசி யாராக இருந்தாலும் சரி, சனி விதிக்கு எங்கே இருக்கார், உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறாரா, திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறாரா, இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரா, இல்லை பாவகிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கிறாரா, இல்லை லக்னாதிபதி சேர்ந்துருக்காரா, இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா பயமும் நீங்கிரும். உபஜய ஸ்தானத்தில் திரிகோண ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன் செஞ்சுட்டு போயிடுவார். அதாவது அஸ்தமனமோ நீசமோ வக்ரமோ பெற்றுக்கூடாது, சரிங்களா? அதனால் நீ மெயினாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதே போல் இப்போ நடக்கூடிய அந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி 8ல் இருக்கார். கண்டிப்பாக சொத்து பிரச்சனை, யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக அந்த சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும். அதுவும் ஒரு பில்டிங் இடிக்கிறது, ஒரு புதுசாக வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது. ஏன்னா செவ்வாய் மண்காரன், சரிங்களா? அப்போ சனி ஆட்சி பெற்ற 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க. அதே போல் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். பத்திரப்பதிவு கண்டிப்பாக செய்வீங்க. அதே போல் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே போல் தூர கல்வி, நீங்கள் தங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு சார்ந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க, சரியா? அதே போல் 8ஆம் பாவங்கிறது உங்களுக்கு ஏன்னா உயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, அங்கமங்காளி பிரச்சனை, ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, தாத்தா பேரில் இருக்குது, அதுக்கு 4-5 பேர் பங்காளி கூட்டு பிரச்சனை பிரிக்கலாமல் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கூடிய மாதம் இருக்கும். அதுபோல் 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் உச்சம் இருக்கிறார், மகாலட்சுமி யோகம். அதாவது பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். அதுக்கு அதிதேவதை பார்த்தீங்கன்னாவே மகாலட்சுமி தான். அங்கேயே சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் உடைய அதிதேவதை மகாலட்சுமி. அப்போ பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக வர வேண்டிய தனவரவு தாராளமாக வரும், சரியா? எந்த விஷயம் நீங்கள் எது தடையாக இருக்கோ, நமக்கு வர வேண்டியது கிடைக்கலையே, பண காசு விஷயத்தில் தடையாக இருக்கே, நம்ம கேட்ட காசு கிடைக்கல,
நமக்கு வர வேண்டிய தனவரவு வரல, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துலையும் ஒரு முடக்கமாகவே இருக்குது, பணக்காசு விஷயத்தில் முடக்கமாகவே இருக்குது அப்படின்னு இந்த கடகராசி என்பவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வர வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் வரணும். ஏன்னா 9ஆம் பாவம் நம்ம தேடி வரக்கூடிய பாவம், நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கண்டிப்பாக தேடி வர வேண்டிய பாவம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வருங்க. நம்ம பயன்படுத்திங்க. அது 10ல் குரு, சரியா? 10ல் குரு இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் ரீதியான பிரச்சனை தீரும். ஏன்னா 10ல் குருங்கிறது உங்களுக்கு 2, 6, 10 வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம் செலுத்துவீர்கள். வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அக்கறை அதிகமாக வரும். வருமானம் சார்ந்த விஷயத்தில் எப்படி நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறது, எப்படி நம்முடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தோணும். அதே போல் ஒரு குரு மூலமாக உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீர வரும். மதிப்புக்கு ஒரு தலைவரோ, ஊரில் மதிப்புக்கு ஒரு பெரியவரோ உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அதன் மூலம் உங்கள் தொழிலில் வந்து மேன்மை ஏற்படும். சரியா? இதெல்லாம் வந்து நடக்குங்க. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம் உண்டு. 8ஆம் அவர் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம் எடுத்துக்கலாம். அப்போ 8ஆம் செவ்வாய் மண்ணு மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது. மண்ணு மனை சார்ந்த விஷயங்கள் மூலமாக யோகங்கள் கிடைக்க போகுது. சரிங்களா? இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியில் தேவையில்லாத கோளாறுகள் இருக்குன்னு சொல்லுவீங்களோ அவங்களாம் வந்து தீரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா சனி வந்து என்னது ஆட்சி பெற்றிருக்கிற, கண்டிப்பாக என்ன ஆயுள் தீர்க்கமாக தான் இருக்கும். ஏன்னா ஆட்சி 8ல் எந்த கிரகம் ஆட்சி பெற்றாலுமே என்ன ஆயுள் வந்து பங்கம் கிடையாது. சரிங்க? அதே போல் விதி ஜாதகத்தில் லக்னாதிபதி ப்ளஸ் சனி எப்படி இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கேற்ற ஒரு முடிவு எடுங்க. அதே போல் நிறையா பேர் இந்த அஷ்டமசனி காலத்தில் நிறையா பேர் வெளிநாடு வெளியூர் செஞ்சுட்ருப்பீங்க. இந்த 2.5 வருஷத்தில் இந்த 100% வெளிநாடு வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தரும். சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளில வந்து பிழைச்சிருப்பீங்க. அதாவது இப்போ தமிழ்நாட்டினா ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி, இல்லை இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு தஞ்சாவூர்னா அப்புறம் திருச்சி, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பூர்வீகத்தை விட்டு பிழைக்கக்கூடிய அமைப்பினை பெற்றுத்தரும். அது அப்படி போய் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? அருமையான ஒரு வாய்ப்பினை பெற்றுத்தரும். சரியா? அதனால் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக விதி ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பொறுத்து உங்களுக்கு யோகமாக கிடைக்கும். இதே யோக அமைப்பில் இருந்துட்டார் சனின்னா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத ஒரு யோகம் உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போயிருங்க. அதனால் வந்து அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அதனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு அருமையான மாதமாக அமையும். அதே போல் தொடர்ச்சியாக ஆதரவளிக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்குங்க. பயன்படுத்திங்க.